ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா மாதங்கள பத்தி வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம். இந்த ஆனி மாதங்கிறது ஆன்மீக ரீதியா எத குறிக்குதுங்க ஐயா? ஆனி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. ம். அது வந்து சிவன் வழிபாட்டுக்கு மிகச்சிறப்பு. அதனால அந்த ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா, ஆனிங்கிறது மிதுன ராசியை ம். குறிப்பிடுது. ம். அங்க தான் திருவாதிரை இருக்கு, சிவனுடைய நட்சத்திரம். ம். ஸோ அந்த அடிப்படையில ஆனி விசேஷம். ஜென்ரலா வந்து இந்த ஆனி மாசம் என்பது கார்னர் ராசியா போயிடுது. ம். மிதுன ராசியை குறிக்குது. மிதுனத்துல சூரியன் நகர்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஆனின்றது வந்து 3ஆம் பாவத்தை குறிக்குது காலச்சக்கரத்துல. ம். அதனால என்ன அப்படின்னா, பழமொழி சொல்லுவாங்க, "ஆனி மாதத்தில் கூனி குடி போகாது" அப்படின்னு. ம். 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 அப்ப 3ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடத்துக்கு 12 தானே. ம். அதனால ஆனி மாசத்துல வீடு வீடு கட்டக்கூடாது, கட்டக்கூடாது. சுபகாரியம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அதுல ஒரு அமைப்பு. பட் என்னன்னா, மாற்றத்துக்கு ஏற்றம் தரக்கூடிய ராசி. ம். இந்த ஆனி மாதத்துல பிறந்தவங்க மாற்றம் பண்ணிட்டே இருக்கிறதும், தகவல் தொடர்பு டெவலப் பண்றதையும், இவங்க வந்து அறிவை வளர்த்துக்கிறதுலையும் மிகப்பெரிய திறமைசாலி. ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து ஏற்ற ராசி. நிறைய பேருக்கு வந்து இப்போ ராஜாங்கத்திலேயே ஆலோசகர்கள் தேவை. ம். எல்லாமே அட்வைசர்கள் தேவை. ம். அதே மாதிரி ஒரு ஒரு இப்போ வந்து சாஃப்ட்வேர் ஆகட்டும், ஐடி ஆகட்டும், இன்னைக்கு அப்படியே ஏஐன்னு போயிட்டே இருக்கு இல்லையா? இந்த வளர்ச்சி எல்லாம் இவன் இந்த மாதத்தில் பிறந்தவர்கிட்ட தான் இருக்கு. சிறப்பு. ஐயா இவங்க வாங்கி வந்த கர்ம கணக்கு, அதாவது இந்த பிறவியின் கர்ம கணக்கு என்னங்க ஐயா? சகோதர பாசம் ம். அதில் தான் கணக்கு அடங்கியிருக்கு. அதனால் சகோதரனே இல்லை அப்படின்னாலும், சகோதரி இல்லை அப்படின்னாலும் கூட இவங்களுக்கு வந்து உதவி செய்கிற பாசம். அதாவது நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்ககிட்ட உதவி செய்யணும். அந்த ஒரு பாச நேசம் கண்டிப்பாக இருக்கும். பூர்வீகம் சார்ந்து ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கும். ம். ம். இப்போ பங்காளிகள்னு எடுக்கிறோம் ம். பூர்வீகத்தில். அந்த பங்காளிகளுக்கும் கூட இவங்க வந்து அந்த சகோதர பாசத்தை காட்டுவாங்க. ம். ம். இவங்க கூட பிறந்தவங்களே இல்லைன்னாலும் ம். அது இந்த கர்மாவை வாங்கி இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதுபோக அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் திறமை கலைகளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் தான் இவங்க பிறக்கிறாங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா இப்ப இந்த மாதம் ஆனி மாதத்துல பிறந்தவங்க வாங்கி வந்த யோகம் என்னங்க ஐயா? யோகம் என்பது ஒரு வெளிநாடு போகிறது, ம். வெளியூர் போகிறது, ம். பல தேசங்கள் சுற்றுறது, பல படிப்புகளை படிக்கிறது, பல அதாவது மல்டிபிள் டேலண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ம். ம். அதை வளர்த்துக்கிறது. ஸோ இதெல்லாம் பல இவங்களுக்கு மொழிகளும் கத்துக்குவாங்க. பல மொழிகள், பல துறைகள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு யோகம். சுருக்கமாக சொன்னால் பாடி லாங்குவேஜுக்குன்னே பிறந்தவங்க. ம். கம்யூனிகேஷன் அதுக்கு ஒப்பற்ற அமைப்பு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இணைப்பே வந்து இந்த ம். வெளியுறவு தொடர்பு தான். அந்த கனெக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணக்கூடிய நபர். சிறப்புங்கய்யா. இவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேபிள்னு சொல்லுவோம், வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க கொஞ்சம் அன்ஸ்டேபிள்னு தான் சொல்கிறோம். அன்ஸ்டேபிளுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க எப்போவுமே மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ம். ம். இன்னைக்கு ஒரு செல்ஃபோனு, நாளைக்கு ஒரு செல்ஃபோனு, அதுக்கப்புறம் ஐபேடு, இப்படி பல இன்ஸ்ட்ருமெண்ட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த டெக்னாலஜி வளர வளர இவங்களுடைய மனமும் ஸ்டேபிளாக இல்லாமல் மாறிக்கிட்டே போகும். ம். அது ஒன்று தான் இவங்களுடைய ஒரு கர்மா. சிறப்பு. அதனால் இவங்களுக்கு வளர்ச்சி தான ஒழிய வீழ்ச்சி கிடையாது. சிறப்பு. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய தொழில், வேலையில எந்த டிவிஷன் செக்டர்கள் அமையும்? ஆராய்ச்சி தொழில், அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ம். கடல் சார்ந்த விஷயங்களை எடுக்கிறது, ம். மற்றும் அமானுஷ்யமான விஷயங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, கோல்டு எடுக்கணும்னா அது சுரங்கம், ம். அது மாதிரி. அதே மாதிரி இப்போ கடல் சார்ந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இது மாதிரி தொழில்கள், ம். கடல் கடந்து நாடு கடந்து இருக்கக்கூடிய தொழில்கள் அத்தனையுமே இவங்களுக்கு போகும். ஐயா அடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க குடும்பத்துல யாரு? நம்ம இதை வந்து அஹ், உறவுகள் சார்ந்த திருமணத்துக்கு ஒரு நிர்பந்தம் வரும். ம். அப்பா வழி உறவு, அம்மா வழி உறவு, தாய் மாமன் வழி உறவு, இப்படி ஒரு நிர்பந்தம் வரும் திருமணத்துக்கு. ஆனால் இயல்பாகவே இந்த புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறப்ப தான் இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. ம். அதனால் என்ன ஆகும்னா, அந்த திருமண ஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வேவரிங் இருந்துக்கிட்டு இருக்கும். ம். ம்.
இப்போ நம்ம எப்படி மிதுன ராசிக்கு சொல்லும்போது இரட்டைத்தன்மைன்னு சொன்னோமோ அந்த காம்பினேஷன் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 7ஆம் வீட்டில் வந்து சூரியன் வந்து புதன் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் வீடு வந்து குரு வீடாகவும் அங்கே சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரமும் இருக்குது. ம் ஸோ அதனால் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. இல்லைன்னா 2 திருமணத்துக்கு உண்டான ஆதிக்கம் உண்டு. ம் 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 அதை வந்து பார்க்க வேண்டியது. சிறப்புங்க. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட யுனிக்கா இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இவங்க கிட்ட பலம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க? பலம் என்பது அறிவு. ம். அதே மாதிரி இவங்களுக்கு இடமாற்றம் என்பது கொஞ்சம் பலவீனம். மாறிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், மாறிக்கிட்டே இருக்கிறது பலவீனம். அப்போ என்னன்னா இவங்க அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்களை எடுத்துக்கூடாது. ஐயா அடுத்து இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்னங்கய்யா? நிச்சயமாக காளி வழிபாடு இவங்களுக்கு பொருந்தும். ம். அதே மாதிரி குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு மிக மிக பொருந்தும். ஜீவ சமாதிகள் இதெல்லாம் போய் வழிபடலாம். அது இல்லாமல் காவல் தேவர்களை வழிபடலாம். முனீஸ்வரர், கருப்பராயன், சாஸ்தா, ஆஞ்சநேயர், ஐயப்பன் இது மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். இவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து ஏன்னா காற்று ராசி சூரியன் வந்து ஆணியில் இருக்கிறது. ஆனி மாதம்தான் அந்த வெப்பத்திலிருந்து வெயில் காலத்திலிருந்து அப்படியே காற்று காலத்துக்கு மாறுறது. ம் ம் அந்த திருப்பு முனை கொடுக்குற ராசி உபய விடவர் இருக்கு. காற்று ராசியாகவும் இருக்கிறதுனால அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். சிறப்புங்கய்யா. ஐயா இவங்களோட பலவீனம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஐயாவின் அறிவுரையா அது கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சகோதர பாசத்துக்காக பிறக்கிறோம். ம் அதுதான் கர்மா. ம் ஆனால் அந்த சகோதர பாசமே வந்து நமக்கு சோதனைகளை கொடுக்கும், பகையாகும். ம் அப்போ அதில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம டீல் பண்ணிக்கணும். ஏன்னா கணக்கு வழக்கு கரெக்டாக இருந்துக்கிட்டா ம் அது அந்த பாசத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பகைமை பாராட்டுற அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்கிற அறிவுரை. அதே மாதிரி தான் திருமண விஷயத்துலையும் பந்தம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணத்தை பண்ணுறத விட நமக்கு சூட்டபிளாக அப்படின்னு பார்த்து பண்ணிட்டா, செலக்ட் பண்ணிட்டா தாரதோஷம் இல்லாமல் போயிடும். ம் மற்றபடி மற்ற எல்லா விஷயத்திற்கும் இடமாகட்டும், இவங்களுக்கு ஒரு வீடு கட்டடம் இந்த யோகங்களாகட்டும், பொருள்கள் வாகனம் யோகங்களாகட்டும், பெரிய பெரிய நிர்வாகம் நடத்துகிறதாகட்டும், அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கேர் எடுத்து. சிறப்புங்கய்யா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த மாதங்களை பற்றி பார்க்கலாங்க. நன்றி.